கிடையாது. ஓப்பன் இன்டர்நேஷனல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் 2024 கோயம்புத்தூர்ல நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1300 பசங்க மேல கலந்துக்கிட்டாங்க. இதுல அதிகபட்சமான வெற்றிகளை ஒரே டீம் வென்றதுக்காக தான் இந்த கோப்பையை கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய விஷயம். எங்களோட மைல்கல்லையே நான் இவ்வளவு காலம் கடந்தது, இவ்வளவு பேர் கப்பும் இவ்வளவு பேர் காம்படிஷன்ல வென்றது காரணம் என்னன்னா நம்ம பிள்ளைங்க தான். ரொம்ப தரமான ரொம்ப கடுமையான பயிற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசம் ரொம்ப கடுமையா பயிற்சி பண்ணாங்க. அது என்ன ஸ்கூல் லீவ் வேற கரெக்டாக அமைஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த சம்மர்ல ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. ஒரு போட்டினா எப்படிதான் அந்த மாதிரி நடத்தி கொடுத்துட்டாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா நம்ம தான் வாங்க போறோம் அவங்களுக்கே தெரியாது. கடைசியில 90 அதாவது 30 மாணவர்கள் 90 ஈவெண்ட்ல. அது மட்டும் இல்லாம எல்லா மாணவர்களும் அங்க எல்லாரும் ஒரு ஈவெண்ட் தான் கலந்துனாங்க. 2 ஈவெண்ட் தான் அதிகபட்சம் கிடையாது. ஆனா சென்னையில போன ஒரே ஒரு டீம் மட்டும் தான் எல்லா டீம்ல எல்லாத்தையும் கலந்துனாங்க. நம்ம பசங்க சோழமே அடையல. இவங்க தாங்க காலையில போனது நம்ம ஏகப்பட்ட கஷ்டங்களை கடந்து தான் போகணும். அது மாணவர்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு இவங்க பண்ற சந்தோஷம் இதெல்லாம் இவங்க பட்ட கடுமையான உழைப்புக்கு தான். இது குறிப்பா பேரண்ட்ஸ்க்கு தான் சொல்லணும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தான். ஆமா, நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட எல்லாத்தையும் பணம் மட்டுமே இல்லை, பணமும் நிறைய இந்த செலவு இதுல. அது மட்டும் இல்லாத நேர காலத்துல ஏதாவது பசங்களை கூட்டு வந்து விட்டு பயிற்சி பண்றது எல்லாம் எக்ஸ்பென்ஸ் நிறைய வச்சு சுருள் வாங்குறது அது இதெல்லாம் நிறைய பணம் செலவு பண்ணீங்க. ஆனா ஒரு பொழுதும் நீங்க செலவு பண்ண பணம் அது வீணே போகாது. இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு கடுமையான பயிற்சி. எல்லாரும் பேசியிருந்தாங்க. இப்போ கூட நாங்கள் வர சொல்ல இங்கே தாம்பரத்தில் ஒரு இடத்துல கப்புங்கெல்லாம் சரி பண்ணோம். பசங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு அங்கே ஒரு யாரும் தெரில. அவங்க தமிழ்நாடு வாலிபால் டீம் போல் அவங்க இறங்கி என்ன சார் இங்கே நின்றுக்கிறீங்க, என்ன விஷயம், ஹெல்ப் பண்ணுமா, இல்லை பரவாயில்லன்னு அவங்க சொன்னாங்க. எந்த ஊர்ல அந்த ஊருக்காரங்க விடவே மாட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து எப்படி இவ்வளோ பெரிய கப்பாட்சி வந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு நம்மளுக்கு இல்லை நீங்களாம் டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும் ரொம்ப பண்ணிட்டாங்க. இது ஒரு லேடி தான் அவங்க. நாங்கள் ஒத்துக்கவே இல்லை. எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. அல்ல ஜூஸாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு அவங்க கையில் இருக்கிற ஏதோ ஒரு 1000 2000 இந்த கையில் கொடுத்துட்டு போனாங்க எங்கிட்ட. இதெல்லாம் யோசிச்சு வேண்டாம் அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம தமிழ் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் உதவி செய்யல ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, இந்த வெற்றியை நம்ம நினைச்சு வச்சுக்கணும். இந்த வருஷம் மட்டுமே கிடையாது. இந்த கோப்பையை நாங்கள் எடுத்து வரல பஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். படாத பாட்டு பிள்ளைங்களுக்கு நான் இந்த பசங்களுக்கு தெரியும். நான் மாணவர்களை சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். ஆனால் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக திடீர்னு தான் இவங்க. ஏன்னா இவங்களை கோஆர்டினேட்டாக பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே திறமசாலி பசங்க, சுறுசுறுப்பான பசங்க. இவங்களுக்கு தெரியும் டோர்னமெண்ட் மாஸ்டர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லா ஈவெண்ட்டை கடைசி வர வரைக்கும் நாங்கள் அங்கே கஷ்டப்பட்டுங்க போராடுங்க பிள்ளைங்களுக்கு. இவங்களும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே லஞ்சு கரெக்டாக கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா நான் சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எப்படி தான் நடக்கும், இதெல்லாம் கடந்து தான் வரணும். இதை நாங்கள் தான் கடந்து இருக்கிறோம். இவங்களுக்கு தெரியுமே தெரியல 3 நாள் பல்லே தேய்க்கல. ஏன்னா எங்களுக்கு சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இங்கே டிராவலிங்க்கு வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு. அவ்வளோ விஷயம். ஆனால் இவங்களா தேய்ச்சிருந்தாங்க. இப்போ கூட வருஷம் தேய்ச்சிருந்தாங்க. அது மாதிரி மாணவர்கள் நீங்கள் கரெக்டான விஷயத்தில் பயன்படுத்துறீங்க. இப்போ எனக்கு கிடைக்கிற வெற்றி தான் இவங்களோட வெற்றி தான். இவங்களோட வெற்றி தான் நான் இப்போ வாங்குறதா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ. சச் அ வண்டர்ஃபுல் பார்ட்டிசிபேட். கையே வலிக்குது போல அவ்வளோ கப்பங்கள் எடுத்து வராங்க. உங்கள் மாணவர்கள் பெருமைப்பட்டுக்கணும். இந்த வயசுல நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் எதுவுமே செய்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக அது நல்லா தெரியும். அவங்க ஒரு பொழுது உங்கள் பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களை கம்பேரிசனே பண்ணாதீங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. தனியான தரமுள்ள பசங்க இவங்கலாம். ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் இவ்வளோ ஒற்றுமையாக வந்ததுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனை பரமாதமாக ரெடி பண்ண நம்ம ஸ்ரீதர் மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். தனியாக வருது இவ்வளோ பசங்களை மீட்டர் ரொம்ப கஷ்டம். அது நல்லா எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணலாம், கோஆர்டினேட் பண்ண முடியாது. அவங்க எவ்வளோ கஷ்டம் எங்களால் நிறைய விஷயம் யோசிக்க முடியும். பட் எப்பவுமே எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸுன்னு இல்லை, எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவருக்கு எதுவுமே நடந்துக்கணும். ஏன்னா வெளியே போக நிறைய விஷயம் நடக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எந்த சில விஷயம் நடக்குது, நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் கம்பெனி. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்.